இலங்கையில ஒரு புது நுண்ணிதி சட்டம் வரப்போகுது. ஆனா அது உண்மையிலே நல்லதா? வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த சட்டம் மக்களை காப்பாத்துமா இல்ல அவங்க வாழ்க்கையில தலையிடுமா? இதுதான் இப்போ பெரிய கேள்வி. சட்டத்தோட நோக்கம் பார்க்க நல்லா தான் இருக்கு. கடன் கொடுக்கறவங்கள ஒழுங்குபடுத்துறது, மக்களை ஏமாத்தாம பாத்துக்கிறது. ஆனா சொல்றது ஒண்ணு, நடக்கிறது இன்னொன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. பாதுகாப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் நடுவுல ஒரு சிக்கல் வரலாம். கிராமங்கள்ல நுண் நிதிங்கிறது வெறும் கடன் இல்ல, அது ஒரு குடும்பத்தோட சாப்பாடு, ஒரு பெண்ணோட தொழில் கனவு. பாருங்க, பாதுகாப்புக்காக கடன் வாங்குறதையே கஷ்டமாக்கிட்டா என்ன பண்றது? இதுதான் இங்க இருக்கிற பெரிய முரண்பாடு. இந்த சட்டத்தால ரொம்ப பாதிக்கப்பட போறது யாரு தெரியுமா? கிராமப்புற பெண்கள் தான். சிம்பிளா சொல்லணும்னா, பெண்களோட பொருளாதார சுதந்திரத்தையே இந்த சட்டம் பறிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதாவது சொந்த கால்ல நிக்கிறவங்கள மத்தவங்கள சார்ந்து இருக்கிற நிலைமைக்கு தள்ளிவிடும். சின்ன சின்ன ஊர்ல இருக்கிற கடன் குழுக்களுக்கு இது பெரிய ஆபத்து. அவங்களால இந்த சட்டத்திட்டங்களை சமாளிக்க முடியாது. சோ அதிகாரம் மக்களின் கையிலிருந்து பெரிய கம்பெனிகள் கைக்கு போயிடும். இதான் நடக்க போகுது. சரி, இந்த சட்டத்துல இருக்கிற 3 முக்கியமான ஆபத்துகள் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். எல்லா பவரும் ஒரே ஒரு அதிகார சபை கிட்ட தான் இருக்கும். இது ரொம்ப ஆபத்தானது. அரசாங்கம் நியமிக்கிற ஆட்கள் எப்படி மக்கள் பக்கம் நிப்பாங்க? இங்கதான் அரசியல் உள்ள வருது. நினைச்சு பாருங்க, பல வருஷமா இயங்குற பெண்கள் சுய உதவி குழுக்கள் ஒரே நாள்ல சட்டவிரோதமா மாறலாம். அவங்களோட கடைசி நம்பிக்கையான இந்த குழுக்களும் போயிட்டா அவங்க வேற எங்க போவாங்க? அப்போ சட்டமே வேணாமா? அப்படி இல்ல, ஆனா சில முக்கியமான திருத்தங்கள் கண்டிப்பா தேவைப்படுது. சமூக கடன் குழுக்களை சட்டப்படி பாதுகாக்கணும். கடன் வாங்குறது உரிமையா இருக்கணும். அரசியல் இல்லாத கண்காணிப்பு தேவை. இந்த சட்டம் ஒரு 2 பக்க கத்தி மாதிரி. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பெரிய தீமை. மக்களை பாதுகாக்க வர்ற ஒரு சட்டம் அவங்க வாழ்வாதாரத்தையே அழிக்கலாமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி.